டெல்லியில் கரப்பான் ஜனதா கட்சி தலைமையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் பல மாநிலங்களிலிருந்தும் மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். டெல்லியில் கல்லூரி பயிலும் மாணவி ஒருவர் கூறும்போது, தான் ஜனநாயகத்தை ஆதரிப்பதால் கரப்பான் ஜனதா கட்சியின் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்க வந்துள்ளதாக தெரிவித்தார். கடந்த 1 மாத காலமாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது என்றும், தங்கள் போராட்டத்துக்கு அரசு எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை என்றும் அந்த மாணவி தெரிவித்தார். Should be accountability. The fact that nobody is replying to us and the protest that has been going on for over a month and it is being ignored by the government, that is not the right thing. உத்தரப்பிரதேசத்தின் கிராம பகுதியிலிருந்து போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மாற்றுத்திறனாளி ஹரிஷ் சங்கர் சிங் பேசும்போது, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தான் நீட் வினாத்தாள் கசிவுக்கு காரணம் என்று கூறியதோடு, மத்திய கல்வி அமைச்சர் பதவியை கையாள முடியவில்லை என்றால் தர்மேந்திர பிரதான் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறினார். धर्मेंद्र प्रधान ने इसमें गड़बड़ी करी है, तो धर्मेंद्र प्रधान को इस्तीफा देना होगा और हम चाहते हैं कि कोई स्टूडेंट्स ऐसे आत्महत्या न करे. உத்தரப்பிரதேசத்திலிருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்துள்ள மாணவர் ஒருவரின் தந்தை கூறும்போது, இது ஒட்டுமொத்த குழந்தைகளுக்காக நடத்தப்படும் போராட்டம் என்றும், குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க ஒன்றிணைந்து போராடி வருகிறோம் என்றும் தெரிவித்தார். गवर्नमेंट को समझना चाहिए कि ये कोई अपने लिए कोई नहीं कर रहा है, सब देश के लिए, लोगों के लिए, बच्चों के लिए कर रहे हैं. और जो बच्चे यहाँ पे वो कोई दुश्मन नहीं है जो उनको हैवानों की तरह पुलिस ने कल मारा है. இளைஞர்களின் போராட்டத்தால் டெல்லி மட்டுமல்ல, இந்தியாவே கிளர்ந்தெழுந்துள்ளது. இளைஞர்களின் குரலுக்கு அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதே போராட்டக்காரர்கள், எதிர்க்கட்சிகள், பொதுமக்களின் குரலாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ். டெல்லி ஜந்தர் மந்தரில் நீட் வினாத்தாள் கசிவு, கல்வி முறைகேடுகளுக்கு எதிரான கரப்பான் ஜனதா கட்சி போராட்டம் 1 மாதமாக நீடிக்கிறது. போராட்டக்காரர்கள் இரவு நேரங்களில் ஜந்தர் மந்தரில் தற்காலிக கூடாரங்கள் அமைத்து தங்குகின்றனர். மொபைல் டார்ச் லைட் உதவியோடு பாடல்கள், கவிதைகள் பாடுவதுடன் உரையாடல்கள் மேற்கொண்டும் உற்சாகத்தை தக்க வைக்கின்றனர். சிலர் மாறி மாறி காவல் பணியில் ஈடுபடுகின்றனர். உள்ளூர் ஆதரவாளர்கள், டெல்லியில் வசிக்கும் பொதுமக்கள், மாணவர் அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் உணவு, குடிநீர், நொறுக்கு தீனி, தேநீர், பழங்கள் வழங்குகின்றனர். அரிசி, ரொட்டி போன்ற உணவுகளை கூட்டாக சமைத்து பகிர்ந்து கொள்கின்றனர். அப்பகுதியில் சேரும் குப்பைகளை தாங்களாகவே சுத்தம் செய்து மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படாதவாறு இளைஞர்கள் போராடுகின்றனர்.